ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது சாமானியனின் கேள்வி. சென்னையில் இன்னைக்கு ஏர் ஷோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சார்பாக நடத்தப்பட்டது. அங்கே ஒரு பக்கத்தில் நமது நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவரது மனைவி திரு துர்கா ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டனர். அவர்களோடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார். அவர்கள் இதை கண்டுகளிக்க அழகான மேடை ஒன்றும் அதில் அவர்களுக்காக ஸ்பெஷல் இருக்கைகளும் முக்கியமாக அவங்க போட்டிருந்த கண்ணாடியும் தான் நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணமே. ஏன்னா அதே இன்னொரு பக்கம் அப்படியே ஆப்போசிட் சைடில் மக்கள் எல்லாரும் நின்றுக்கிட்டு வெயிலில் குடிக்க தண்ணி இல்லாமல், நகர இடம் இல்லாமல், ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாமல், ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு எக்ஸிட் இல்லாமல் தவிக்கிறதையும் பார்க்க முடியுது. சரி, இது வரைக்கும் தலையெழுத்துன்னு பார்த்துட்டு விட்டாச்சு. ஆனால் இவ்வளோ பேர் கலந்துக்கிட்ட ஒரு விஷயத்தில் ஏர் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கள் வீட்டிற்கு போவதற்கான எந்த ஒரு வழியுமே தமிழ்நாடு அரசு ஒழுங்காக பண்ணலை. ஏன்னா நான் நினைக்கிறது முதல்வர் அவர்களும் அவர்களோட ஃபேமிலியும் வந்து போகிறதுக்கான ஏற்பாடையே அதிகாரிகள் எல்லாம் முழு வீச்சில் கவனம் செலுத்துனதுனால மக்களை எதற்கு கண்டுக்கணும்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய அரசாங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அவங்களால பண்ண முடியலன்னா நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆட்சி செய்ய முடியலை, தெரியலை. தயவு செஞ்சு ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போங்க. இதை செய்வீர்களா முதல்வரே?